ஸோ வெல்கம் டு NSWE அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? TN நியூஸ் அமைச்சர் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் லெசன் நம்பர் 1. பாலிட்டி நீங்கள் TNPSC படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சிவிக்ஸில் இருக்கிற அந்த 10th சமூக அறிவியல், ஸோ அதில் இருக்கிற சிவிக்ஸில் இருக்கிற லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3 இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 60% ப்ளஸ் கவர் ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? அதில் ஒன் ஆஃப் த லெசன் தான் இது. ஸோ நேற்று இதோட ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க கீழே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம TNPSC கிராஷ் கோர்ஸ் டே நம்பர் 12 இருக்கும். ஸோ டே நம்பர் 11 தான் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ நியூவாக இருக்கிற மாணவர்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகே, ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நீங்கள் புக்கை பொறுத்தவரை எந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் விட்டுருந்துருக்கலாம். அது என்ன விட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கு அப்படின்னு நினச்சிட்டு கவனிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போத் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது நமக்கான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரம் பெறதுக்கான பல வழிகள் இருந்தாலும் பிரிட்டிஷ்காரவங்க நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்காக நீங்கள் இந்தியர்களாகி நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கல்ல, அரசியலமைப்பு எழுத முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு எம்என் ராய் அப்படிங்கிறவங்க 1934 அரசியலமைப்பு எழுதலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வரைவு குழு, ஒரு டிராஃப்டிங் கமிட்டி அமைச்சு அதுக்கு தலைவராக நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை நியமிக்கிறாங்க. 389 மெம்பர்களோட, உறுப்பினர்களோட நல்ல ஒரு ஆதரவோடு ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம், இதற்கான ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ கூடுறாங்க? 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9. 389 மெம்பர்கள் இருக்காங்க. அந்த 389 மெம்பர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 292 பேர் மாகாண உறுப்பினர்கள். ப்ராவின்சஸ் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போது நம்ம மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, நிறைய மாநிலங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மெட்ராஸ் ப்ராவின்சஸ், மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு. அதுதான் மாகாணம். ஸோ மாகாணத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் 292 பேர், இவங்க தான் மேஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதேச அரசு நியமன உறுப்பினர்கள். கொஷினுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 389 மேஜர் யார்? மாகாண பிரதிநிதிகள் தான், ப்ராவின்சஸ் மெம்பர்ஸ் தான். ரைட்டுங்களாங்க. நெக்ஸ்ட்டு 93 பேர் யாருன்னா சுதேச அரசு நியமன உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க வீட்டில் இன்விடேஷன் வைக்கிற வராங்க, ஏதாவது உங்கள் சார்பில் ஒரு இன்விடேஷன் வைக்க வராங்க, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு சார்பாக வருவோம் அப்படி. அந்த மாதிரி ஒரு பலுச்சிஸ்தான் சார்பில், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் 389 பேர். சரிங்களாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு நியமிக்கப்படுறாங்க இந்த அரசியலமைப்பு கூட்டத்துக்கு. ஸோ ஆனால் நமக்கு கூட்டத்தொடர் நடக்கும் போதே இறந்துடுறாங்க. ரைட்டுங்களா? அதனால் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வராரு. சரிங்களாங்க. இது டவுட் ஏற்படும், தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தா எழுதுறதா இல்லை ராஜேந்திர பிரசாத் எழுதுறதா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான். இவர் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவருங்க. சரிங்களாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த டாக்டர் மெயின்ஸ் எழுதும்போது இந்த டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் விட்டுறாங்க. எழுதுங்க, டாக்டருங்கிறது குறிப்பிடுங்க. அம்பேத்கருக்கும் டாக்டர்னு குறிப்பிடுங்க, ஒரு தவறும் கிடையாது. நெக்ஸ்ட்டு துணைத் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது H.C. முகர்ஜி இங்கிலீஷில், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி, சரிங்களாங்க. ஸோ H.C. முகர்ஜியும் நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, இந்த இந்த முகர்ஜி இதெல்லாம் கிடையாது, HCVT அவ்வளோதான். H.C. முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, அவ்வளோதான். ரைட்டுங்களாங்க. இக்கூட்டத்தொடர் எவ்வளோ நடக்குது அப்படின்னா 11 அமர்வுகள், 11 சிட்டிங்ஸ், 162 நாட்கள், 166 டேஸ்.
2473 திருத்தங்கள். இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. 2473 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, திருத்தங்கள் முன்வைக்கிறாங்க. சரிங்களாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லா திருத்தங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களாங்க, 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். சரிங்களாங்க. அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நமக்கு தெரியும். தமிழில் சட்ட வரைவு குழு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ முன்னுரை அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள்ஸ் ஆகவும், ஸோ பார்ட் அப்படிங்கிறது வந்து பாகமாகவும், ஷெடியூலுங்கிறது அட்டவணை, எல்லாம் ஒன்று தான். ரைட்டுங்க. இப்போது இந்த அரசியலமைப்பு ஆரம்பிக்கும் போது 395 ஆர்டிக்கிள் இருந்துச்சு. பார்ட் வந்து 22, ஷெடியூல் வந்து 8. ரைட்டுங்களாங்க. ஸோ 395 வந்து ஒரு 53 ஆட் பண்ணிங்கன்னா 448 வந்துருமா? இது கரண்ட்டை ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம், இல்லை கரண்ட்டில் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா. இப்போ 448 இருக்குது, பார்ட்டுங்கிறது 25, ஷெடியூலுங்கிறது 12. ரைட்டுங்களாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு 1947 டிசம்பர் 9. இந்த இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை இந்த 1947 டிசம்பர் 9ங்கிறது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களாங்க. இதுதான் பிகினிங்கே, இதுதான். ரைட்டுங்களாங்க. நெக்ஸ்ட் 1949 நவம்பர் 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. சரிங்களாங்க. 1949 நவம்பர் 26 தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 1950 அதுக்கு அடுத்த வருடமே ஜனவரி 26. ஜனவரி 26 அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் கிராஸ் ஆகிருக்கும், ரிப்பப்ளிக் டே எப்படி வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறை வந்து அப்போ தான் வந்து வருதுங்க. ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான் வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஜனவரி 26ங்கிறது வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1930 பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரை ஓரத்தில் முழக்கமிடுறாரு. அதனால தான் அந்த ஜனவரி 26ஆம் தேதியே நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். சரிங்களாங்க. நெக்ஸ்ட்டு பிரேம் பிஹாரி நரேன் ரஜரி அப்படிங்கிறவங்க தான் இட்டாலி பாணியில் ரிட்டன்ஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களாங்க. ஸோ கையில் எழுதியிருக்கிறாங்க பிரேம் பிஹாரி நரேன் ரஜரி. நெக்ஸ்ட் 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம். ரைட்டுங்களாங்க. நெக்ஸ்ட்டு முகவுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் போல். சரிங்களாங்க. முகவுரை முன்னுரை வித்தியாசங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியமைப்பு கான்ஸ்டியூஷன் சட்ட திருத்தத்தின்படி ரைட்டுங்களாங்க. ஓகே. ஸோ 1946 42nd அமெண்ட்மெண்ட். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது சட்ட திருத்தங்கள். ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க, அந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் திருத்துறாங்க, மக்களுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திருத்தம் செய்கிறாங்க. சரிங்களா. அந்த திருத்தத்தை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது 1789 ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிசன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இனிமேட்டு உங்களை யாராச்சும் வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் நான் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்னு சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறத. நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான்ப்பா, ஆனால் நான் வந்து நகர அரசியல் வசிப்பவன் நான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நகர அரசியல் வசிப்பவர், அதுதான் வந்து இதுக்கான மீனிங். சிட்டிசனை வந்து இட்டாலி பாணியில் ஓகேங்க. ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஓகேங்களா? ஒரு சிட்டிசன் அப்படின்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஜஸ்ட் 1 minute. ஸோ சிவிக்ஸ் அப்படிங்கிறது தான் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ குடியுரிமை அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்ட் 2ல் வரும். 25 பார்ட் இருக்குதுல்ல, அதில் 2வது பார்ட் இது தான். குடியுரிமை எப்படி குடியுரிமை பெறுறது, இந்தியாவில் எப்படி பெறுறது அப்படிங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 தான் வந்து இயற்றப்படுகிறது. ரைட்டுங்களாங்க. இப்போ குடியுரிமை நீங்கள் பெறணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் 5 விதமாக பெறலாம்.
குடியுரிமை இழக்கணும் அப்படின்னா மூன்று விதமாக இழக்க முடியும். ஸோ குடியுரிமை நீங்கள் பெறணும் அப்படின்னா பிறப்பின் மூலமாக நீங்கள் பெறலாங்க, ரைட்டுங்களாங்க. ஸோ பிறப்பின், இப்போது நீங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், இந்தியாவில் தான் பிறந்தேன், எனக்கு கொடுங்க, ஓகே அக்செப்டடு. நெக்ஸ்ட்டு வம்சாவளி, எங்கள் அப்பா அவங்க அப்பா எல்லாமே வந்து பாட்டம் பூட்டம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, சரி அக்செப்டட், உங்களுக்கு வந்து குடியுரிமையை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இயல்புரிமை ஆட்டோமேட்டிக்காக, ரைட்டுங்களாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரதேச நாடுகள் அப்படிங்கிற போது எப்படின்னா, இப்போ வந்து ஸோ ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம், ரைட்டுங்களாங்க. ஸோ ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம், இல்லை பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், இல்லை பங்களாதேஷ் எடுத்துக்கலாம், நேபாள் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் ஆகும்போது இப்போ நேபாளில் இருக்கிறாங்க, இப்போ நேபாள் வந்து இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்தியர்கள் ஆகிடுறாங்க, ரைட்டுங்களாங்க. குடியுரிமை அவங்க பெறலாம், ரைட்டுங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ஆக முடியாது, குடியுரிமை பெறும்போது தான் ஆக முடியும். ஜஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் வந்து குடியுரிமை பெறுறதுக்கான இதுங்க. நெக்ஸ்ட்டு குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாமாக முன்வந்தல். ஸோ தாமாக முன்வந்தல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளே போய் எனக்கு குடியுரிமை வேணாம்ப்பா, எனக்கு குடியுரிமை வேணாம், வந்து நான் வேறு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த வேறு ஒரு, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நாடு குடியுரிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போய்ட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கேன்சல் ஆயிரும், உங்களோட இந்தியாவில் இருக்கிற குடியுரிமை கேன்சல் ஆயிரும். அதே போல் மோசடி செஞ்சு ஏதாவது வந்து இந்த நாட்டில் தப்பு பண்ணிட்டு வேறு எங்கேயும் போயிடுறது, இல்லை வந்து மோசடி செஞ்சு இது குடியுரிமை பெறுறது, இந்த மாதிரி ராங்கான திங்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு குடியுரிமை வந்து என்ன ஆயிரும்னா இழந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்டுங்களாங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, அதாவது ஹேபஸ் கர்பஸ் மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன் செர்ஷோரியா கோவரண்டோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.